நண்பர்களே, நீங்கள் பார்க்குற இந்த தூண்டிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இந்த தூண்டிலை தான் விரால் மீன் பிடிக்கிறதுக்கும் ஆற்றுல கெளுத்தி மீன் பிடிக்கிறதுக்கும் உபயோகிப்பாங்க. இந்த தூண்டில் இவ்வளோ தான். ஒரு தக்கையில் ஒரு 3 முழம் தள்ளி ஒரு விரால் முளை கட்டி அதில் ஜிலேபி மீன் அல்லது கெண்டை மீன்களை குத்தி போடுவாங்க. விரால் மீனோ அல்லது கெளுத்தி மீனோ மாட்டுச்சுன்னா இந்த தக்கையை அப்படியே இழுத்துட்டு போகும். அப்படி இந்த தூண்டிலை இழுத்துட்டு போகிற மீன்களை நாம் நீந்திட்டு போயோ அல்லது கட்டுமரத்தில் போயோ தான் அந்த மீன்களை எடுத்துகிட்டு வர முடியும். இதில் விரால் மீன்கள் அல்லது கெளுத்தி மீன்கள் மாட்டுச்சுன்னா இந்த தக்கையை அவ்வளோ வேகமாக இழுத்துட்டு போகும். சில சமயங்களில் இந்த தூண்டிலில் மாட்டுற விரால் மீன்களையோ அல்லது கெளுத்தி மீன்களையோ நாம் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு கூட இழுத்துட்டு போயிடுங்க. இந்த மாதிரி மீன்கள் என்னுடைய தூண்டிலை இழுத்துட்டு போய் தூண்டிலும் காணாத போய் மீனும் கிடைக்காத நான் சில டைம் வந்திருக்கேங்க. இந்த தூண்டிலுக்கு பேர் கெளுத்தி கட்டைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கெளுத்தி கட்டையை உபயோகித்து மீன் பிடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா? இந்த கெளுத்தி கட்டையை உபயோகித்து மீன் பிடிக்கும் முறை ரொம்ப பழைய முறைங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி கெளுத்தி கட்டையை உபயோகித்து மீன் பிடிக்கிறத பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஏரியிலையோ அல்லது குளத்துலையோ இந்த கெளுத்தி கட்டையை வச்சு விரால் மீனோ அல்லது தேலி மீன்களோ அல்லது கெளுத்தி மீன்களையோ பிடிச்சதை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முறையை பயன்படுத்தி இன்னமும் உங்கள் ஊரில் மீன் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் இந்த மாதிரி கெளுத்தி கட்டையை உபயோகித்து மீன் பிடிக்கிறவங்க பார்க்குறதே ரொம்ப அரிதாகிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் கெளுத்தி கட்டைங்க. இதில் நாம் ஜிலேபி மீன்களோ அல்லது கெண்டை மீன்களையோ உயிரோடு குத்தி அப்படியே தூக்கி போட வேண்டியதுதாங்க. மீன்கள் இதில் மாட்டுச்சுன்னா இந்த தக்கையை இழுத்துட்டு போகும். அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் நீந்திட்டு போயோ அல்லது கட்டுமரத்தில் போயோ இதை எடுத்துகிட்டு மீனை பிடிச்சிக்கலாம். இந்த தூண்டிலில் இது போல் தேலி மீன்களும் மாட்டோங்க. இந்த கெளுத்தி மீன்களை இப்போல்லாம் நம்ம ஆற்றுல பார்க்கவே முடியறது இல்லைங்க. நம்ம நாட்டு விரால் மீன்களின் எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தாங்க வருது. சரி நண்பர்களே, இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.